ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலிருந்து இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு பேச போகிற வார்த்தை, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கிறபடி அவர் பார்க்கிறவர் அல்ல. ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னை யாருமே கண்டுகொள்ளல, என்னை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என்னுடைய முகத்தை பார்த்து நான் ஒருவேளை அழகா இல்லாததுனால நான் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தோற்றத்துல இல்லாததுனால என்னை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை நான் கொஞ்சம் தோற்றத்துல கொஞ்சம் கட்டையா, இல்ல குள்ளமா, இல்ல ரொம்ப நெட்டையா, இல்ல ரொம்ப வண்ணமா, இல்ல இப்படி ஏதோ பார்க்கத்தக்க மனுஷர்களால் பார்க்கத்தக்க ஒரு உருவத்துல நான் தோற்றத்துல இருக்கிறேன். இந்த தோற்றத்தை பார்த்து என்னை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா என்னை பற்றி சிலர் கேள்விப்பட்ட காரியங்களினால, என்னை பற்றி அறிந்து கொண்ட காரியங்களை வைத்து என்ன மனுஷர்கள் பார்க்கிற பார்வையே வித்தியாசமா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பா, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறானாம், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். இதை யாருமே பார்க்கவே இல்லை, யாருமே கண்டுகொள்ள முடியல அப்படின்னு சொல்றவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க. நான் சிலருடைய சரீர வளர்ச்சியை வைத்து அவங்க சரீரத்தினுடைய தோற்றத்தை பார்த்து அவங்க எல்லாருமே பார்க்கிறாங்க. ஆனா அவங்களை அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஹல்லேலூயா. சிலர் நல்ல ஒரு அதிகாரத்துல, நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறத பார்க்கிறாங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களோடு அவர்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளுகிறார்கள். எந்த விதமான அதிகாரமும் நல்ல விதமான பொசிஷனும் இல்லாம ரொம்ப கீழ் நிலையில இருக்கிறவங்களை யாருமே கண்டுகொள்வது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்ப்பது இல்லை. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவரோ கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உங்களை இதுவரைக்கும் சில மனுஷர்கள் பார்க்கிற விதமாய், சில மனுஷர்கள் பார்ப்பது போல அவர்கள் உங்க சரீரத்தை பார்த்தாங்க, உங்க முகத்தை பார்த்தாங்க, உங்களை பற்றி அறிந்து கொண்டு, உங்களை பற்றி புரிந்து கொண்டதை வைத்து உங்களை கண்டுகொள்ளாம இருந்திருக்கலாம், உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். இல்லைன்னா உங்களை மேலோட்டமாய் உங்களை பார்த்து உங்களுடைய ஏதோ ஒரு செய்கைகளை பார்த்து உங்களை தவறாய் புரிந்து கொண்டு உங்களை மனுஷர்கள் இவங்க சரிபட மாட்டாங்க அப்படின்னு உங்களை நிராகரித்திருக்கலாம். நான் சொல்றேன், ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கிறவர் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கிறவர் அல்ல.
இல்ல, எத்தனையோ வாழ்க்கையில என்ன மற்றவங்க ஏற்றுக்கொள்ளல, என்ன மற்றவங்க கண்டுகொள்ளல. ஏன்னா என்னுடைய உருவத்தை பாக்குறாங்க, என் அதிகாரத்தை பாக்குறாங்க, என் பொசிஷனை பாக்குறாங்க, என் வளர்ச்சியை பாக்குறாங்க, என் தோற்றத்தை பாக்குறாங்க. இதெல்லாம் என்கிட்ட இல்லாததுனால என்னை அந்த இடத்துல யாருமே கண்டுகொள்ளல, என்னை யாருமே ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷர்களுடைய வாழ்க்கையில வெளியில இருக்கிற காயத்தை விட அநேகருக்கு உள்ள இருதயத்தில் இருக்கிற காயம் தான் அதிகமா இருக்கிறது. இந்த காயம் எப்படி வருது அப்படின்னா, மனுஷர்கள் பார்க்கிற விதம். இன்னைக்கு மனுஷங்க எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? முகத்தை பார்க்கறாங்க. அழகா இருக்காங்களா? அவங்க முகம் நல்ல தோற்றமா இருக்குதா? கொஞ்சம் கருப்பா பார்க்கிறதுக்கு அவங்க முகம் ஒரு அவலட்சணமான முகம் போல் இருந்தா அவர்களை யாருமே ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்களை ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க அதிகாரத்தை, அவங்க பொசிஷனை பார்க்கறாங்க. அப்படித்தான் இந்த வேதத்திலும் ஆண்டவர் சாமுவேலை அனுப்பும்போது சொல்லுகிறார், ஈசாயின் குமாரனின் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன், நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னபோது, ஈசாயினுடைய குமாரன்ல அவனுடைய முதல் குமாரன் எலியாப் அங்கே அழைக்கப்படுகிறார். அங்கே அழைக்கப்படும் போது அவருடைய தோற்றத்தையும் அவருடைய உடல் வகையும் பார்க்கும்போது, அவன் வீட்டில் மூத்த பையன், அவனுடைய தோற்றம், அவன் அந்த சவுலினுடைய அரண்மனையில அவனுடைய ராணுவத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ராணுவ வீரனாய் இருந்தான். அவனுடைய தோற்றத்தை பார்த்த உடனே இவனாக்கும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ண ஆண்டவர் தெரிந்து கொண்டவன் என்று சொல்லி அவனை அபிஷேகம் பண்ண அவன் இவன் தானாக்கும் என்று ஒரு கேள்வியை கேட்ட உடனே கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்து மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி செலக்ட் பண்றாங்க, எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, எப்படி ஒரு ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்கிறது. உறவினர்கள் கூட நம்மள உறவினரா, என் சொந்தம் அப்படின்னு சொல்றதுக்கு கூட என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல நிலைமையில இருந்தா மட்டும்தான் என் சொந்தம், இவங்கெல்லாம் எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா, எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்துல, ரொம்ப பிரச்சனைகள்ல, ஒரு பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சி இல்லாம, சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து இல்லாம, எல்லாருக்கும் முன்னாடி எல்லாரும் போல ஒரு வளர்ச்சி உள்ளவர்களாய் இல்லாதவங்களா, ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான நிலைமையில இருப்போம் அப்படின்னு சொன்னா யாருமே கண்டுகொள்ள மாட்டாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம், இல்ல ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னா, ஒரு நல்ல பொசிஷன்ல, ஒரு நல்ல பதவியில, இல்ல நல்ல அழகான நல்ல வஸ்திரம் எடுத்து, இல்ல நல்ல கையிலெல்லாம் நல்ல செயின், நல்ல நகைகள் எல்லாம் அணிந்து பார்க்கறதுக்கு நல்ல தோற்றமா அப்படி இருக்கிறவங்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. அவங்கள நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்கள, நல்ல சமுதாயத்துல நல்ல அந்தஸ்துல இருக்கிறவங்கள எல்லாருமே என் சொந்தம் அப்படின்னு சொல்லி வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்துவாங்க. ஆனா ஒருவேளை அவங்க முகத்துல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ரூபம் இருக்கும் அப்படின்னா, இல்ல சமுதாயத்துல ரொம்ப கீழ்த்தரமான, ரொம்ப பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலைமையில அவங்க வஸ்திரம் கூட மற்றவர்கள் முன்னாடி ஜொலிக்க முடியாத அளவுக்கு சாதாரண உடையணிந்து வருவார்கள் என்று சொன்னால் யாருமே அவர்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அப்படி இரு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஆமென். ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கணும். இந்த ராஜாவை தேர்ந்தெடுப்பதற்கு
சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி அவனை பார்த்து அவனுடைய சரீர வளர்ச்சியையும் அவனுடைய தோற்றத்தையும் அவனுடைய முகத்தையும் பார்த்து இவனாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணிச்சேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில மனுஷர்கள் என்ன எப்படி பார்க்கிறாங்க, மனுஷர்கள் எல்லாம் என்ன இப்படி பார்க்கிறாங்களே, என்ன இப்படி பார்க்கிறாங்களே, மனுஷங்க எப்படி பார்க்கிறாங்க? நல்லா அழகா இருந்தா அழகா இருக்கிறாங்க, இல்ல உங்க முகம் ஏதாவது ஒரு விதத்துல உங்க சரீரத்துல ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குன்னா அந்த குறைபாடுகளை என்ன செய்வாங்க, வச்சு உங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்க, அப்படிதான் உங்களை பார்ப்பாங்க. கால் பலவீனமா இருந்தா நொண்டி, கண்ணு பார்வையில கொஞ்சம் குறைபாடு இருந்தா குருடன், காது கொஞ்சம் கேட்பதில் குறைவா இருந்தா செவிடன் அப்படின்னு சொல்லி சரீர தோற்றத்தை பார்ப்பார்கள். ஒருவேளை சமுதாயத்துல மற்றவர்கள் போல நீங்க ரொம்ப வசதியா வாழ முடியல அப்படின்னா ஒண்ணு இல்லாதவன் அப்படின்னு நினைப்பு சொல்லுவாங்க. ஆமென். அப்படி ஒதுக்கி வைப்பாங்க. மனுஷர்கள் பார்க்கிறது அப்படிதான். நம்மளை பார்த்து ஒருத்தரை பார்க்கும்போது என்ன புரிந்து கொள்றாங்களோ அதை வச்சு அவங்களை எடை போடுவாங்க, அவங்கள பார்ப்பாங்க. இல்லைன்னா பார்த்த உடனே அவங்கள பத்தி தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்க. ஒரு ஆளை பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாரு, ரொம்ப கோபத்தோடு, யாருக்கு நம்ம உடனே அவங்க பார்த்த உடனே முதல் பார்வையில சொல்லுவாங்க, இந்த ஆளு ரொம்ப சிடு மூஞ்சி, இவரு சிரிக்கவே மாட்டுக்காரு, இவர் எப்பவும் கோபப்பட்டு இருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களை பற்றி யாரோ ஒருத்தர்கிட்ட ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, ஏன் அவங்க வாழ்க்கையில இப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்லி அவங்களை குறித்து ஒரு நல்ல அவர்கள் இப்படி இருப்பதற்கு இதுதான் காரணம் என்று யாராவது ஒருத்தங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த காரியத்தை வைத்து அவர்களை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் செய்கைகளை பார்த்து தவறாக மனுஷர்களை பார்ப்பாங்க. ஒருத்தங்க ஒரு காரியத்தை செய்திருவாங்க, அந்த செயலை வச்சு உடனே அவங்கள தவறாக பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பார்க்கிற பார்வை அப்படி அல்ல. மனுஷன் பார்க்கிறபடி அவர் பார்க்கிறவர் அல்ல. மனுஷன் முகத்தை பார்ப்பார், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தருடைய பார்வை அன்பின் பார்வை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வை அன்பின் பார்வை. ஒரு மனுஷன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அப்படி சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாம் அவன் யாருங்கிறத மறைத்து வைத்திருக்கிறது. அவனை தேவ சாயல் என்பதை மூடி வைத்திருக்கிறது. அப்படிங்கிற அர்த்தத்துலதான் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே அப்படிதான் பார்க்கிறாரு. மனுஷங்க பார்க்கிற மாதிரி பார்க்கிறது அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு மனுஷங்க எல்லாம் என்னை எப்படி பார்க்கிறாங்க, என்னை எப்படி பார்க்கிறாங்களே அப்படின்னு சொல்லி காயத்துல வாழ்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மனுஷர்கள் என்ன நல்லபடியா பார்க்கணும்னு சொல்லி வாழ்க்கையில வாழக்கூடியவர்கள், அதாவது சொல்ல போனா நடிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மனுஷங்க என்ன நினைப்பாங்க, மனுஷர்கள் என்ன நினைப்பார்கள்? ஹல்லேலூயா. உண்மை சொல்லட்டுமா, கர்த்தர் உங்க முகத்தை பார்த்து உங்க மேல அன்பு செலுத்துகிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறார். என் இருதயத்தை யாருமே புரிந்து கொள்ளல. என் இருதயம் என்ன வேதனையில் இருக்கிறது, என்ன கவலையில் இருக்கிறது, என்ன கஷ்டத்தில் இருக்குன்னு யாருமே என் இருதயத்தை புரிந்து கொள்ள மாட்டேங்காங்க. நான் செய்த செயலையும் என் வாழ்க்கையில என் தோற்றத்தையும் என்னுடைய பொசிஷனையும் பார்த்துதான் என்னை ஏற்றுக்கொள்ளுறாங்க. ஆனா என் இருதயம் எப்படி இருக்குங்கிறது யாருமே பார்க்கறது இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ள அநேக கேள்விகள் இருக்கலாம். உங்க இருதயத்தை பார்க்கிற ஒரு கர்த்தர் ஒருத்தர் உண்டு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை மேல நம்ம மேலான ஒரு அனுபவத்தில் இருக்கிறவங்க தங்களை விட கீழான அனுபவத்தில் இருக்கிறவங்கள அனுதாபத்தோடு பார்ப்பாங்க.
அது மனுஷன் பார்க்கிற பார்வை. ஆனா கர்த்தர் அப்படி பார்க்கிறது இல்ல. ஆமென். சிலர் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, நம்ம சிரிச்சோம்னா அவங்களும் சிரிப்பாங்க, நமக்குள்ள இருந்து கோபமான ஒரு காரியம் வந்தா அவங்களும் கோபித்துக் கொள்வார்கள். நம்ம ஏதோ ஒரு தவறு செய்துட்டோம்னா பதிலுக்கு அவங்களும் ஏதோ ஒரு காரியத்தை செய்து விடுவார்கள். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அப்படி பார்க்கிறவர் அல்ல. ஆமென். உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்தில் இருக்கிற காயங்கள் ஆற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆமென், என்னை யாரும் பார்க்கல, எங்க அப்பா, எங்க அம்மா, என் சொந்தங்கள், என் ஊர் ஜனங்கள், நான் எத்தனையோ பேருக்கு உதவி செய்தவங்க எல்லாருமே என் முகத்தை பார்த்து என்னை குறித்த கேள்விப்பட்ட காரியம், நான் செய்த வச்ச இதெல்லாம் வச்சு என்னை யாருமே சரியா பார்க்க மாட்டேங்கிறாங்க. என் இருதயத்தை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் இதை வச்சுதான் என்ன எடை போடுறாங்க. என்ன எல்லாருமே நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு தவறான ஒரு எண்ணம் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில இருதயத்துல காயம் இருக்கிறது. அந்த காயங்களை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு குணமாக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காயங்கள் எல்லாம் தேவன் பார்க்கிற விதம் மனுஷன் பார்க்கிற மாதிரி அல்ல. ஒரு மனுஷன் மேல இருந்து கீழே விழுந்து இல்ல ஒரு இடத்துல நிற்கும் போது எல்லாருக்கும் முன்னாடியே கீழே விழுந்து அடிபட்டுனா எல்லாரும் ஐயோ அடிபட்டுன்னு சொல்லி அவரை பரிதாபமா பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி பரிதாபமாய் பார்க்கிறவர் அல்ல. அவன் அடிபட்ட காயத்தை விட கீழே விழுந்துட்டோமே, எல்லாருக்கும் முன்னாடி கீழே விழுந்துட்டோமே அப்படிங்கிற அவமானம் தான் அவனுக்குள்ள பெருசா இருக்குது. அதை புரிந்து கொண்டு கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்க்கிறவராயிருக்கிறார். ஆமென். தாவீதை பார்க்கும்போது ஆண்டவர் எலியாபை புறக்கணித்து தள்ளினார். ஆண்டவர் சொல்றாரு, எலியாபை நான் புறக்கணித்து தள்ளினேன், ஆனா இவன் இல்ல அப்படின்னு சொல்லி நீ முகத்தையும் சரீர வளர்ச்சியை நீ பார்க்கிற இவனை நான் புறக்கணிச்சிட்டேன். தாவீதை குறித்து தாவீது அந்த ராணுவம் அவர்கள் எல்லாம் யுத்தத்துக்கு பெலிஸ்து அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்கும் போது, கோலியாத் இவர்களுக்கு விரோதமாய் வந்து நிற்கும் போது தாவீது அங்க சாப்பாடு கொண்டு இருக்கிறான். கொண்டு வந்து நிற்கிற போது அவன் சொல்றான், அந்த கோலியாத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு எல்லாரும் பயந்து போய் இருக்கும் போது இங்க தாவீது வர்றான். இவன் எலியாபை பாருங்க, தாவீதை பற்றி எலியாபுக்கு ஒரு பார்வை இருந்தது, தான் கூட பிறந்த சகோதரனுக்கு ஒரு பார்வை இருந்தது. ஆட்டை விட்டுச்சு, நீ இங்க எதுக்கு வந்த கேள்வி. நீ ஆட்டை விட்டுச்சு, நீ இங்க எப்படி வந்த, நீ இங்கேயே வந்த. எலியாப் தாவீதை குறித்து எப்படி பார்க்கிறான் அப்படின்னா, ஆட்டை விட்டுச்சு வந்தவன் அப்படிங்கிற ஒரு பார்வையோடு பார்க்கிறான். ஆனால் ஆண்டவர் தாவீதை எப்படி பார்க்கிறாருன்னா, ஆடுகளுக்காக போராடுகிறவன். தாவீதினுடைய ஆட்ட கரடியும் சிங்கமும் ஒரு சமயம் பட்சிக்க நினைக்கும் போது அதனோடு போராடி அதை மீட்டுக் கொண்டவனாய் கர்த்தர் தாவீதை பார்த்தார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அநேகர் உங்களை குறித்து நீங்க 10 காரியங்கள் நல்லது செய்திருப்பீங்க, ஒரு காரியம் தீமை செய்திருப்பீங்க, தவறா செய்திருப்பீங்க. அதை வைத்து உங்களை எடை போட்டு, ஆமென், ஹல்லேலூயா, உங்களை எடை போட்டு நீ வந்து இந்த காரியத்தை நீ செய்துட்ட, தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி பார்க்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே போர்க்களத்துக்கு வரும்போது இஸ்ரவேலினுடைய தேவனுடைய சேனை யுத்தத்துக்கு நிற்கும் போது அந்த சேனைகளை நிந்திக்கிறான். தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதை இந்த தாவீது கண்டு அவனுக்குள்ள ஒரு கோபம் இருக்குது. ஆனா இந்த எலியாப் போர் வீரனா இருக்கிறான், ராணுவத்தில் இருக்கிறான். தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும் போது அவன் அதை பற்றி கவலைப்படல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிற விதமே வேறு.
ஒரு மனுஷன் அவன் இருக்கிற இடத்துல அவன் செய்கிற காரியத்தை அவன் நடக்கிற நடக்கையை வைத்து அவனை பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி பார்க்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. லூக்கா 7வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பாவியாகிய ஒரு ஸ்திரீயை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாவியான ஒரு ஸ்திரீ அங்கே இயேசுவினிடத்தில் வருகிறாள். இங்கே வரும்போது பரிசேயன் ஒருவனுடைய வீட்டிலே இயேசு பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது பாவியாகிய ஒரு ஸ்திரீ பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று சொல்லி, இப்போ 40வது வசனம் சொல்லுகிறது 39. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் மனுஷன் பார்க்கிற பார்வை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நீங்க ஒரு காலத்துல தவறு செய்திருக்கலாம், இன்னைக்கு திரும்பி நீங்க வாழலாம். இல்ல உங்க வாழ்க்கையில ஏதோ தவறு செய்திருக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில நீங்க நல்லா வரும்போது மனுஷங்களாம் உங்களை எப்படி பார்ப்பாங்கன்னா, அன்னைக்கு இந்த காரியத்தை செய்தவன் அல்லவா, அன்னைக்கு இதை செய்தவன் அப்படின்னு சொல்ற எண்ணத்தோடு பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அப்படி பார்க்கிறவர் அல்ல. அப்படித்தான் இந்த ஸ்திரீயையும் பாவியாகிய ஸ்திரீ அங்கே வரும்போது அங்கே இருந்த சீமோன் பார்க்கிற பார்வை, இவள் தடை செய்யப்பட்டவள், இவள் ஒரு பாவி, இவள் மற்றவர்களை போல அல்ல, இவள் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவள், இவள் இந்த இடத்துல நிற்க கூடாது அப்படிங்கிற பார்வையோடு பார்த்தா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு அந்த பாவியாகிய ஸ்திரீய பாவியா பார்க்கல, ஒரு மனுஷியாய் பார்த்தாள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படித்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை ஒரு மனுஷனா பார்க்கிறாரு. அவரால் உண்டாக்கப்பட்ட அவருடைய பிள்ளையாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதனால பாவம் செய்யறது பெருசா, ஆண்டவர் பாவத்தை பார்க்கிறவர் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியையோ அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து பாவியாகிய ஸ்திரீயை அவர் அந்த இடத்துல ஏற்றுக்கொள்கிறவராய் இருந்தார். இங்கே சமுதாயத்தால் தடை செய்யப்பட்டவளை இயேசு நேசிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தான் உங்களுக்கு தர விரும்புகிறாரு. இயேசுவை போல மற்றவர்களை பார்க்கிற பார்வையை உங்களுக்கும் தர விரும்புகிறார். உங்களை அப்படித்தான் இயேசு பார்க்கிறாரு, அதை உங்களுக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. நினிவே பட்டணத்துக்கு யோனாவை அனுப்பி ஆண்டவர் நினிவே பட்டணம் அழிய போது போய் சொல்லுன்னு சொன்னபோது அவன் போகல. ஏன் தெரியுமா? பயந்து போகல. ஆண்டவர் செய்ய மாட்டார், இவர்கள் எல்லாம் அழிய வேண்டியவர்கள் அப்படிங்கிற பார்வையோடு அவன் தூரமாய் ஓடி போனான். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. அப்படியே எல்லாரும் கண்களை மூடி Thank you Jesus. நினிவே பட்டணத்துக்கு, நினிவேயில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அழிந்து போகணும். நான் சொன்ன வார்த்தையின்படி அழியணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதனால அழிஞ்சிரும் அப்படிங்கிற பார்வையை பார்த்தது யோனா தீர்க்கதரிசி. ஆனா கர்த்தர் சொன்னார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்க மாட்டேன் என்று சொல்லி, அப்படிதான் ஆண்டவர் உங்களையும் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலது கைக்கும் பாவம் செய்கிறவங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் குணமாகும்படி நான் பேசுகிறேன். காயங்கள் குணமாக்கப்படட்டும். ஆமென், ஆமென்.